ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமே சீரீஸான டெய்லி லைஃப் ஆஃப் இமார்டல் கிங்ஸ் சீசன் 3 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீசன் 3 ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே போக போக கதை சூப்பராக போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த அனிமையோட ஒரிஜினல் டைமிங்கே கம்மியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற டைமிங்கும் கம்மியாக தான் இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் தி இமார்டல் கிங்ஸ் சீசன் 3 எபிசோட் 2. ஒரு ஸ்டவ் காமிக்கிறாங்க. பார்த்தா ஒரு முட்டையை பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தொடக்கூடாதுன்னு ஒரு ஃப்ராகி சொல்லுது. ஏமா நான் இப்பவே எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கவும், இந்த பர்த்டேக்கு 15 நிமிஷம் கரெக்டான ஹீட்ல சூடு பண்ணணும், இல்லைன்னா ஒரு பேரழிவே ஏற்படும் இந்த ஃப்ராகி அப்படின்னு சொல்லி ஃப்ராகியோட அம்மா தான் வந்து அதோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எக்கு கிராக்காய் உள்ள இருந்து கேக் வருது. நீ என்ன ஆசைப்படுறன்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. நான் ஒரு டீமன் கிங் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ மனசுக்குள்ள நினைக்குது. ஓ கனவா, இப்பதான் என் டீமன் வேர்ல்டு மொத்தமா அழிஞ்சிருச்சு அப்படின்னு ஃப்ராகிட்டோ சின்ன வயசுல நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கு. ஃப்ராகிட்டோ போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. பார்த்தா இன்னைக்கு அவனோட பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டேன்னு வந்திருக்கு. நம்ம ஹீரோ ஃப்ராகிட்டோக்கு சாப்பாடை கொண்டு வரான். ஆமாம், டீமன் ரேஸ்லாம் எப்படி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், டீமன் வேர்ல்டு அடிச்சுட்டு இப்போ அது தெரியணுமா, ஒரு நிமிஷம் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ ஹாப்பி ஆகுது. இது ஒரு சீக்ரெட் மிஷனாக இருக்கணும். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும். இந்த பிளான் யாருக்கு தெரியாது. கிஃப்ட் ரெடியா, சாப்பாடு ரெடியான்னு கேட்கவும் ஹாக்வாவோ சென்னோ ரெடின்னு சொல்றாங்க. பர்த்டே எக் அது என்னென்னவா பார்க்கவும், டீமன் வேர்ல்டில் இருக்கிறவங்களோட ஒரு ட்ரெடிஷன், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி மற்றதை ரெடி பண்ணுவோம், இந்த மிஷன் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சண்டன் பேசிட்டு இருந்தா ஃப்ராகிட்டோ உள்ள வருது. எல்லாருமே அவங்க கிஃப்ட் சாப்பாடுலாம் மறைச்சு வைக்கிறாங்க. ஓ சீக்ரெட்டா என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும் வச்சிருக்காங்க போல அப்படின்னு ஃப்ராகிட்டோவும் தெரியாத மாதிரியே இருந்துச்சு. ஃப்ராகிட்டோவை வாக்கிங் கூட்டிட்டு போப்பா, 2 மணி நேரம் கழிச்சு நீங்க பொறுமையா வந்தா போதும் அப்படின்னு சண்டன் சொல்றா. ஃப்ராகிட்டோ ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுது, உனக்கு ஏன் அப்படி ஒரு ஹாப்பி அப்படின்னு சொல்லி லின் கேட்கறா. என் பிறந்தநாள் அவங்க செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். சண்ட்ரங்கோட அந்த ஸ்வாட் ஸ்பிரிட்டோ சேர்ந்து வேலை பார்த்து ரோமெல்லாம் டெக்கரேட் பண்றாங்க, சமையல செஞ்சு முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு டிமென்ஷன் ஸ்லாஷ போட்டு பர்த்டே எக் இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். மாஸ்டர் நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னு ஸ்வாட் கேட்கவும், எக்குக்காக வந்திருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். அதுவா பாருங்கன்னு ஸ்வாட் கேக்குது. இந்த எக்கே தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எடுக்கலான்னு போகும்போது ஏதோ ஒரு மான்ஸ்டர் பின்னாடி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர மாதிரி தெரியுது. பர்த்டே கைப்பி ஒன்று நான் பார்த்ததே இல்லப்பா. ஆமா உனக்கு என்ன ஆச்சுன்னு குவாக்வா கேட்கறான். நான் போய் குளிச்சுட்டு வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஃப்ராகிட்ட உனக்கு ஐஸ்கிரீம் வேணுவான்னு கேட்கவும், என் வயிறை நான் ஃப்ரீயா வச்சிருக்கணும், டின்னருக்கு அவங்க எனக்கு ஸ்பெஷலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃப்ராகி சொல்லுது. டீச்சர் பான் எதுக்கு திரும்ப வந்திருக்கீங்கன்னு கேட்கறா. வெல் ரிஃபைனிங் ரூம்ல என் போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு பான் சொல்லவும், இந்த பசங்க சீக்கிரட்டா அங்கேயே ஏதோ செய்யணும்னு பிளான் போட்டாங்களா, இவங்க கிட்ட போனா மாட்டிக்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ ஃப்ராகிட்ட எப்படியாச்சும் அதை தடுக்கணும்னு இல்லை நான் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்ட போகவும், 1 or 2 கேட்கறா. 2 தான், சோ கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ ஓடிடுது. பசங்க அந்த ரூமை யூஸ் பண்றது பார்த்தா டீச்சர் டென்ஷன் ஆயிருவாங்க. நான் தான் அவங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ செவுத்து மேல ஃபாஸ்டா ஓடி போய் ஜன்னலை உடச்சிக்கிட்டு ரூம்ல போய் பார்த்தா சமையல் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. பட் இன்னும் அந்த எக்கு மட்டும் ஸ்டவ்ல வச்சிருக்காங்க. இதோ இருக்குது அவங்க போனு. அச்சோ என்ன பண்றது, அவங்க வந்துருவாங்களே அப்படின்னு ஃப்ராகிட்டோ யோசிச்சுட்டு இருக்கு. இப்போ பான் உள்ள வரவோ, மிஸ் பான் இது உங்களோட போன் தானே அப்படின்னு சொல்லி ஜுவாஹி வந்து அந்த இடத்துல நிக்கிறான். மிஸ்டர் ஜுவாஹி நீங்க என்ன இந்த பக்கம் அதை என்ன முட்டன் பான் கேட்கவும், அதை நான் ஹேட்ச் பண்ண போறேன், போரிங்கான டாபிக் எல்லாம் விட்டு தள்ளுங்க, வேற ஏதாச்சும் பேசலாமே அப்படின்னு அவன் கேட்கவும், இன்னைக்கு ஈவினிங் நான் படத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட பேசிக்கிட்டே டக்குனு 2 டிக்கெட்டை புக் பண்றா. என்கிட்ட எக்ஸ்ட்ராவா ஒரு டிக்கெட் இருக்கு, வேணா நீங்களும் வாரீங்களா அப்படின்னு பான் கேட்கவும், இவனும் சரின்னு சொல்றான். அவ்வளவு ஹாப்பியா அங்க இருந்து கிளம்பிட்டா. ஷபா வாங்லிங்கோட சில பவரை அப்சர்வ் பண்றதுனால டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற லெவலுக்கு என் ஸ்கில் வளர்ந்துருச்சுன்னு ஃப்ராகிட்டோ தான் இவ்வளவு நேரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருந்திருக்கான். ஹாக்வாவும் சென்னும் எக் எடுக்கிறதுக்காக வராங்க. நல்ல வேலை பசங்க மாட்டிக்கிடல அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த முட்டையை கரெக்டான ஹீட்ல சூடு பண்ணலன்னா பேரழிவே வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. அச்சோ பசங்களுக்கு இந்த டீடைல்ஸ் தெரியாதுன்னு ஃப்ராகிட்டோ ஃபாஸ்டா போகுது. வாங்லிங் குளிக்க போன ஒண்ணு என்னப்பா இன்னும் ஆள காணோம் அப்படின்னு சொல்லி ஹாக்வா நம்ம ஹீரோக்கு போன் அடிச்சு பேசிட்டு இருக்கான். எக்கு சூப்பரா இருக்குல்லன்னு பாத்துட்டு இருந்தா எக்கு ஹேட்ச் ஆகுது. இது கியூட்டா இருக்குன்னு அவங்க பாத்துட்டு இருந்தா கேக் நடந்து வந்து சென்னோட மூஞ்சில ஒட்டிக்கிடுது. இப்போ சென் அதை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. சென் அந்த முட்டைக்குள்ள இருக்கிற மத்த கேக்கையும் எடுக்கிறான். அக்வாவோட மூஞ்சில தூக்கி ஒரே அடி. இப்போ அவ்வளவுதான், அவனும் மைண்ட் கண்ட்ரோல் ஆயிட்டான். இப்போ அடுத்தது சன்ரங்க பிடிக்க அவங்க போறாங்க. அவங்க 2 பேரும் சன்ரங்க பிடிச்சு எக்கு பக்கத்துல ஃபேஸ் கொண்டு போகவும் இப்போ இன்னொரு கேக் அவா மூஞ்சில வந்து ஒட்டிக்கிடுது. மேடம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி சன்ரங்கோட செக்யூரிட்டிஸ் வந்து நிக்கிறாங்க. பேலன்ஸ் இருக்கிற எல்லா கேக்குமே அந்த செக்யூரிட்டிஸோட மூஞ்சில போய் ஒட்டிட்டு இருக்கு. இப்படியே அந்த இடத்துல நிறைய ப்ராப்ளம்ஸா ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஹீரோ மூஞ்சில ஒண்ணு ஒட்ட வரவும் அதை நம்ம ஹீரோ நசுக்கி இருக்கோம். இப்படியே எல்லாரும் மூஞ்சிலேயே ஓட்டிட்டு இருக்கு கேக் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ காலி பண்றான். கடைசியா சன்ரங்க அட்டாக் பண்ண வரவும் அவளோட கேக் மட்டும் ஸ்மூத்தா எடுத்துருக்கான். கடைசியா கேண்டில் எல்லாம் வச்சு ஒரு பெரிய கேக் மான்ஸ்டர் இருக்கு. அதை நம்ம ஹீரோ ஒரே வச்சுதான். அவ்வளவுதான், மொத்த இடமுமே நாசமா ஆயிடுது. இந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் பண்ணி என்னோட பர்த்டேவை சீக்கிரட்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. கடைசியில இப்படி ஆயிடுச்சு. அவங்க வருத்தப்படக்கூடாது, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, என்னோட லைஃப் எசன்ஸே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இப்ப ஃப்ராகிட்டோ வந்துட்டு டைமே அப்படியே ரிவர்ஸ் பண்ணுது. என்ன ஃப்ராகிட்டோ ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு கேட்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி முடியெல்லாம் சீவிட்டு இப்ப அந்த ரூம்குள்ள என்டர் ஆகுது. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சாங்க படிச்சு ஹாப்பி பர்த்டே டு லின் அப்படின்னு சொல்லுவோம். கைஸ் இன்னைக்கு என் பர்த்டேங்கிறதையே நான் மறந்துட்டேன், எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க, எனக்கு வார்த்தையிலே வரல
வரல அப்படின்னு சொல்லி லின் ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறா. கேக்கும் இப்ப சூப்பரா ஹேட்ச் ஆகுது. இந்த பர்த்டே ட்ரெடிஷன் எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி உங்களுக்கு இந்த கேக் கிடைச்சது, எப்படியோ நான் ரொம்பவுமே ஹாப்பி கைஸ் அப்படின்னு லின் சொல்றா. ராகிட்ட அப்படியே ஷாக்ல ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். அவனை பார்த்தாதான் பாவமா இருக்கு. பான் ஜ்வாஹிக்காக தியேட்டருக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கால் பண்ணி எங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டா நான் வெளியூர்ல இருக்கேன்னு அவன் சொல்லவா. அவ ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் கூட உண்மையிலேயே ஒரு வேளை ஃப்ராகி டூக்கு தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃப்ராகி டூவும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு கேக்கெல்லாம் நாசமானதுக்கு அப்புறமா லைஃப் எசன்ஸை யூஸ் பண்ணி டைம் ரிவர்ஸ் பண்ணிருக்கு. ஃப்ராகி டூ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்ணியுமே கூட கடைசியில அதோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணல. அது நினைச்சா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அண்ட் லின் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ரேஸை சேர்ந்தவா. ஸோ அதனால தான் அவளோட ட்ரெடிஷன்ல பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ராகி டூ கிட்ட நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். இப்போதைக்கு கதை கொஞ்சம் நார்மலா காமெடியா போயிட்டு இருந்தாலுமே கூட போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல கதை வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ற அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.